ராதே கிருஷ்ணா. கோபாலபுரம் வேணுகோபாலசாமி கோயிலேருந்து ஐயப்பன் அர்ச்சகர் பேசுகிறேன். நமஸ்காரம். இந்த எல்லாருடைய பாதாரங்களை பணிந்து நான் இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன். நம்ம கோயிலில் ஜென்மாஷ்டமி மகோத்சவம் வரப்போகிறது. அதை ஒட்டி எம்பெருமான் உலகத்திலேயே கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய, எத்தனை யுகம் வந்தாலும் எத்தனை தெய்வங்கள் வந்தாலும் கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய வேணுகோபாலசுவாமியை பற்றி 2 வார்த்தை சொல்கிறதுக்கு பிரியப்படுறேன். இதில் என்னன்னு கேட்டோம்னாக்கா, பாகவதத்தில் கிருஷ்ணருடைய அருமை பெருமையை பற்றி ரொம்ப அற்புதமாக மகனியர் நிறைய பேர் சொல்லியிருக்கா. அந்த விஷயங்கள்லாம் எல்லாரையும் போய் சேர வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். மேலும் இந்த கலியுகத்தில் நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. அந்த தேவைகளை கொஞ்சம் கூட குறைக்காமல் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய வேணுகோபாலசுவாமி கோயிலுக்கு எல்லோரும் வரணும், அவரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த ஜென்மாஷ்டமி வைபவத்தில் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையில் நான் சொல்கிறேன். இந்த பாகவதத்தை பொறுத்தவரை, இந்த பாகவதம் எங்கு இருக்கின்றதோ அது புனித நதிக்கு சமமாக பெரிவா சொல்லியிருக்கா. மேலும் இந்த பாகவத சப்தாகம் பண்ணக்கூடிய இடம் என்பது அதன் மகத்துவம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, 1000 அஸ்வமேத யாகம், 100 வாஜபேய யாகம், அப்படி ஒரு முறை, அதை மாதிரி 16 முறை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தரக்கூடிய இடமாக அந்த இடம் மாறிடுறது, அந்த பாகவத சப்தாகம் அப்படிங்கிறது. மேலும் இந்த பாகவதத்தை பொறுத்து பார்த்தேன்னாக்கா, பிரம்மா ஒரு தட்டில் சுவாமியை வழிபடக்கூடிய வழிமுறைகள் வேதங்கள் அனைத்தையும் ஒரு தட்டில் வச்சுட்டும் இன்னொரு தட்டில் பாகவதத்தை வச்சாராம். அந்த பாகவதம் தான் சிறந்ததாக காணப்பட்டதாம். இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, பகவானை பிரார்த்தனை பண்ணக்கூடிய வழியாக வேதங்களும் மற்ற வழிமுறைகளும் இருக்கின்றது. ஆனால் பகவான் கிருஷ்ணனே பாகவதமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த தத்துவத்தை இந்த பாகவதம், இந்த செயல் தெளிவுபடுத்துறது. பிரம்மாவிற்கும் இந்திராதி தேவாதி தேவர்களுக்கும் எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு சில விஷயங்களில் ஒருத்தர் முக்கியமாக தெரியும், இவர் முக்கியமாக, அவர் முக்கியமாக தெரியும். பிறந்தபோது அம்மா முக்கியமாக இருக்கும், வளரும்பொழுது அப்பா முக்கியமாக தெரியும். அப்படி சமயத்தை சார்ந்து முக்கியங்கள் மாறுபடும். ஆனால் பகவானை பொறுத்தவரை முக்கியம் அப்படி என்னன்னு கேட்டோம்னாக்கா, பக்தர்களே. பக்தருக்காக மனமிறங்கி ஓடி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரே சுவாமி நம்ம வேணுகோபால சுவாமி தான். அது மட்டுமல்ல, பகவான் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கும் முக்கியத்துவம், அதாவது பக்தர்கள் உபயோகப்படுத்திய விஷயங்களுக்கும் பகவான் முக்கியத்துவம் கொடுக்குறார். இதுக்கு என்ன உதாரணம் கேட்டோம்னா, கோகுலத்தில் கோபியர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வெண்ணெய்க்கு மகத்துவம் கொடுக்கணும் என்பதற்காகவே அந்த கோபியர் பண்ண வெண்ணெய் தான் திருடினாரே ஒழிய வேறு யார் பண்ண வெண்ணெய் அவர் திருடலை. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னா, பக்தனுக்கும் மரியாதை, அதே மாதிரி பக்தர்கள் உபயோகப்படுத்தும் பொருளுக்கும் மரியாதை அப்படிங்கிற மாதிரி தான் பகவான் லீலைகள் நடத்திருக்கிறார். இந்த லீலையின் தத்துவங்கள் அனைவருக்கும் புரிந்ததென்றால் இந்த ஆன்மீகம், இந்த சனாதன தர்மம் தழைத்து ஓங்கும். எதுக்கு தழைத்து ஓங்கும் அப்படின்னா, கலியுகத்தில் பார்த்தோம்னாக்கா பிற சிந்தனைகள், பிற செயல்பாடுகள், வினோதமான சமாச்சாரங்கள் இதெல்லாம் எழும்பொழுது அதில் நாம் அதிகம் கவனம் செலுத்தாமல் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தி நம்முடைய கர்ம வினைகளை தீர்த்து பகவான் பாதத்தை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய வழியை அந்த பரமாத்மா காமித்து கொடுக்குறார். ஒரு சில காலகட்டங்களில் நமக்கு ஒரு சில தேவைகள் தேவைப்படும். அந்த சமயத்தில் அவரே நம்மளை கூப்பிடுவார். இந்த பாகவதத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டது ருக்மிணியோட கல்யாணம். இந்த மகனியர்லாம் பாகவதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, விதர்ப்பதேசத்துக்கு போய் கிருஷ்ண பரமாத்மா பற்றி நிறைய உபன்யாசம் சொல்கிறான். ருக்மிணி கேட்டுட்டு உலகத்திலேயே அந்தளவுக்கு காதலாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ருக்மிணி மாறிட்டான். அதே மாதிரி துவாரகாவில் போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட ருக்மிணியை பற்றி பிரமாதமாக சொல்கிறான். இதில் பார்த்தேன்னாக்கா, பகவான் ருக்மிணியினுடைய ஐஸ்வர்யத்தில் மிரண்டு போனார், மயங்கி போனார். இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு சாதாரண சத்திரிய குல பெண்ணுக்கு பகவான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரா? அந்த அளவுக்கு தேஜஸ்வியாக ருக்மிணி இருந்திருக்கா. இந்த ஒரு கதையில் ஒரு சாரம் என்னன்னு கேட்டேன்னாக்கா, ருக்மிணியின் கூட பிறந்தவர்கள் 5 பேர். அந்த 5 பேரும் பரமாத்மாவுக்கு விரோதியாக செயல்படக்கூடியவர்கள். அந்த 5 பேரை ஐம்புலனா பாவிக்கிறா மகனியர். ருக்மிணியை ஜீவாத்மாவாக பாவிக்கிறா. பரமாத்மா சொல்லவே வேண்டாம், கிருஷ்ண பரமாத்மா தான்.
பரமாத்மாவை சென்றடைவதற்கு இந்த ஐம்புலனும் மிக தடையாக இருக்கும். அந்த ஐம்புலனின் ஆசையை அறவே ஒழித்து ஜீவாத்மா பரமாத்மாவை சேரக்கூடிய வழியை போல் நாம் அனைவரும் இந்த பாகவதத்தின் நாயகனான வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு எல்லாரும் வரணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன். இது முதல் பாகம். இரண்டாவது பாகம் இன்னும் தொடரும். பகவானுடைய பெருமையை சொல்வதற்கு எனக்கு புத்தியும் கிடையாது, அறிவும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. பக்தர்களின் பாதார விந்தங்களின் தூசிக்கு நான் சமமானவன். ஏன்னா பகவான் பக்தர்கள் மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்கார். ருக்மிணி மேலே காதல் வச்சாரா, சத்தியமாக காதல் வச்சார்னா அதுக்கும் மேலே பகவான் பக்தர் மேலே காதல் வச்சுருக்கார். அதுக்கு உதாரணம் கேட்டால் கஜேந்திர மோட்சம். அந்த கஜேந்திர மோட்சத்தை காப்பாற்றுறதுக்காக மகாலட்சுமியின் மேலாடையை போர்த்தி கொண்டு பகவான் வேகமாக வந்ததா மகனியர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பக்தருடைய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் வரணும். இந்த ஜென்மாஷ்டமி வைபவம் இது நம்முடைய வீட்டு சொந்த வைபவம் அப்படின்னு எல்லாரும் நினச்சொண்டு எல்லாரும் கலந்துக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. தொடரும். ராதே கிருஷ்ணா.